Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய மாசமா இப்போ நான் வீடியோஸே அப்லோட் பண்ணல. வெரி சாரி. இன்னுமே ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட blessings and supportல இது டெஃபினட்டா நான் எவ்ரி வீக் இன்னுமே வீடியோஸ் அப்லோட் பண்றேன். வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனே எனக்கு வரல, ஏன்னு தெரியல. ஏன்னா எனக்கு சில டைம் ரொம்ப லோவாக தான் வியூஸ் வருது, ஒரு யார் பார்க்க போகிறா, இது மாதிரி ஒரு ஃபியூ தாட்ஸ் வரைச்சே அந்த மோட்டிவேஷனே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் கேமரா எடுத்து நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி மார்னிங்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே, அதனால் ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனுவுமே ஷேர் பண்ண போகிறேன். நீ வீக் டேனால சிம்பிள் லன்ச் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வேர்ல்டில் இருக்கிற எல்லா அம்மாவுமே இந்த பாயிண்டில் நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். குழந்தைகள்கிட்ட ரூம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரூம் எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு வந்துடுவா. நம்ம போய் பார்த்தா தான் அந்த ரூமோட லட்சணம் நம்மளுக்கு தெரியும். அது க்ளீனாகவே இருக்காது, சாமான் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏதோ கொஞ்சம் பில்லோவை இப்படி அப்படி மாற்றி வச்சு டேபிள்லேருந்து சாமான் எல்லாத்தையும் இங்கங்கே எடுத்து வைக்கிறது தான். இது இப்போ இந்த டேபிள் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஆனால் நேத்திக்கு என் பையன் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் டேபிளை க்ளீன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் படுத்துக்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ இன்றைக்கி இப்போ மார்னிங் இந்த பெட் எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணி 2 பையனோட ரூமையும் கொஞ்சம் செட்ரைட் பண்ணுறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னதுன்னா, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த ஒரு டேபிளை க்ளீன் பண்ணுவோம், ரூமை க்ளீன் பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்து தான் இந்த டேபிளில் ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங்காக இருக்குது, இந்த ஐட்டம் நீ க்ளீன் பண்ணதுனால தான் அந்த ஐட்டமே எங்கேயோ போயிடுது அப்படின்னு வேற நம்ம பேச்சு வேற கேட்டுக்கணும். இது உங்களோடையும் கண்டிப்பாக இதே ஒரு டைம் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்தியாவில் தயிர் மேலே இருக்கிற ஆடையை எடுத்து வச்சு அது கொஞ்சம் அக்யூமுலேட் ஆன அப்புறம் அதை நல்லா கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த தண்ணியில் மோர் குழம்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் வெண்ணெய் வச்சு நெய் பண்ணால் டேஸ்ட்டே தனி. ஆனால் இங்கே காஸ்கோ பட்டர் வச்சு நான் நெய் பண்ணுறேன், நல்லா தான் வருது. எனக்கு ஸ்டோர் பாட் நெய் விட இந்த காஸ்கோ பட்டர் வாங்கி நெய் பண்ணுற டேஸ்ட் பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்தது பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுண்டு நான் இங்கே டொமேட்டோஸ் எல்லாத்தையும் பாதி பாதியாக இப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த டொமேட்டோஸை இதில் குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில காஸ்ட் அயர்ன் பேன்ஸ் வச்சுட்டுருக்கேன். ஒன்று இது பெருசு, அதே மாதிரி ஒரு குட்டி பேன் வச்சுட்டுருக்கேன், அதுக்கப்புறம் தவா வச்சுட்டுருக்கேன். காஸ்ட் அயர்னில் குக் பண்ணுறது எல்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் நம்ம அப்பப்போ அதை சீசன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நேற்றுக்கு ராத்திரி நான் அதை ஜஸ்ட்டு வைப் பண்ணி தான் வச்சுருந்தேன் யூஸ் பண்ண அப்புறம். ஸோ இது மாதிரி காஸ்ட் அயர்னை நம்ம சோப் போட்டுலாம் கூட ரொம்ப வாஷ் பண்ண வேண்டாம், நல்லா அதை ஹாட் வாட்டரில் தேய்ச்சி வச்சு வைப் பண்ணி நம்ம சீசன் பண்ணிட்டாலே அது நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அங்கே டொமேட்டோஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்குள்ளேயும் இங்கே நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக நல்லா அரிசியை களைஞ்சுன்ட்டு கொஞ்சமாக அதில் 2 முட்டை நல்லெண்ணெய் விட்டுண்டு அதை இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். மணக்க மணக்க நெய் ரெடியாக ஆயாச்சு. இப்போ அடுத்தாப்பில் இங்கே இந்த டொமேட்டோஸை நம்ம ஜஸ்ட் திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கமுமே அதே மீடியம் ஹை ஹீட்டில் ஸ்லைட்டாக அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் பாத்திரத்தில் விட்டதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் பாக்கி இருக்குது, அது நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே டொமேட்டோஸ் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு, 2 சைடுமே நல்லா ஒரு சார்ட் ஆகிடுது. அதனால் இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நம்ம கார்லிக், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதோட அந்த தண்டை போட்டு மீடியம் ஹையில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இங்கே வந்து இங்கே கொத்தமல்லி தண்டு தான் போடணும். ஏன்னா நம்ம லீவ்ஸ் போட்டோம்னா ரொம்ப டக்குன்னு அது வில்ட் ஆகிடும். அண்ட் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த தண்டில் எவ்வளோ ஃப்ளேவர் இருக்கோ அவ்வளோ வந்து அந்த லீவ்ஸில் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம சூப்புக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை கூலாகவும் ஆட்டும். இப்போ அது வந்து கூல் டவுன் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இங்கே தக்காளியிலேருந்து தோலி எல்லாத்தையும் எடுத்து வச்சுடலாம். சூப்பில் வந்து வாயில் தோலி வந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு விடுவோம் சூப்பை. ஸோ தோலி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த தோலியை வந்து நான் தூர போட போகிறது இல்லை. இன்னொன்று ஒரு நெக்ஸ்ட் ரைஸ் ஐட்டமுக்கு வந்து இந்த தோலியை யூஸ் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி அதோட மசாலா பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது அது மசாலாக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் இப்போ இங்கே வந்து ரைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 3-4 பல்லு பூண்டு தோலியோடு இதில் வந்து ஆட் பண்ணால் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அடுத்தாப்பில் வந்து பாதி தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குட்டி வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட குட்டி வெங்காயம் இல்லாதனால ஒரு ½ வெங்காயம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியோட தோலியை உரிச்சு வச்சோம் இல்லையா, அந்த தோலியும் போட்டு இதில் நம்ம அரைக்கிறச்சே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பேசிக்காக நம்ம வந்து ஹோல் கரம் மசாலாலாம் போடுறேன். கொஞ்சமாக சோம்பு, எலைச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, லவங்கு, பிளாக் பெப்பர் இது எல்லாமே போடுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 வந்து பே லீஃபும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதை வந்து நம்ம நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இங்கே இந்த பேனில் இருந்த நெய்யை வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் நான் விட்டுருக்கேன். நம்ம நெய் காய்ச்சின சட்டியுமே ஒன்றுமே வேஸ்ட்டாக போகிறது இல்லை. அதுலேயுமே நான் ரைஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் அந்த ஃப்ரெஷ் நெய்யோட ஃப்ளேவரோட இந்த புதினா ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே மூடி வச்சு கொஞ்சமாக சால்ட் போட்டு மூடி வச்சு அதை கொதிக்க விடலாம். அதுக்குள்ளேயும் இங்கே வந்து ரைஸ் வடிஞ்சாச்சு. சூப்பராக அப்படியே உதிராக வடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நெய் பாத்திரத்தில் போட்டு ஒரு கலரி அதை ரெடியாக வச்சுக்க போகிறேன். புதினா ரைஸ், கொத்தமல்லி ரைஸ் இதில் எல்லாமே நம்ம வந்து பீஸ் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இதில் ஃப்ரோசன் பீஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா குக் ஆன அப்புறம் இப்போ இங்கே இந்த ரைஸையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே சூப்புக்கு வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர்லேயே கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர், சுகர், சால்ட் எல்லாமே ஒரு குட்டி கப்பில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை பட்டரில் ஆட் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சு தான் நான் இது எல்லாத்தையுமே குக் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு அது பேர்ன்ட் ஆகிடுதுன்னா அந்த கலரும் நல்லா வராது, சூப்போட டேஸ்ட்டும் நல்லா வராது. இந்த சூப் வந்து ஒரு 10 minutes கொதிச்சா போகிறோம். நம்ம ஆல்ரெடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே குக்னால அதை ரொம்ப கொதிக்க விடணும்லாம் அவசியம் கிடையாது. சூப் ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நான் வந்து இங்கே சில வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். எல்லா கலர்ட் பெப்பர்ஸ், கொஞ்சமாக வெங்காயம் இது எல்லாத்தையும் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். முன்னாடியே நான் வந்து பீனட்ஸை வந்து வேக வச்சு விட்டேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். இது ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த பீனட்ஸ் தான். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா கலர்ட் பெப்பர்ஸ், வெங்காயம் எல்லாம் போட்டு இங்கே வந்து டாக்கோ சீசனிங், இது வந்து காஸ்கோலேருந்து வாங்கினேன் நான். இந்த டாக்கோ சீசனிங் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணலாம். நம்ம டேஸ்ட் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரெகுலர் நம்ம சாலட் இன்க்ரீடியன்ஸ் தான். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், உப்பு, கொஞ்சமாக சுகர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு ஏதோ சூப்பராக யம்மியான லஞ்ச் வந்து ரெடி. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட வாயிலையுமே எச்சில் ஊறின்னு இருக்கும். இப்போ இங்கே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். இந்த தண்ணி என்னதுன்னு பார்த்தோன்னா, நான் அரிசி அலம்புற தண்ணி, வெஜிடபிள்ஸ் அலம்புற தண்ணி, பீனட் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி இது எல்லாத்தையுமே அக்யூமுலேட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு பிளான்ஸ்க்கு விட போகிறேன். ஒரு 10 daysக்கு முன்னாடி வந்து ஹியூஸ்டனில் அவ்வளோ கோல்டாக இருந்தது. ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருந்தது, ஸ்னோ இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ சில்லாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து விண்டோவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட்டாக இல்லை, பட் ஆனால் ரொம்ப கோல்டாலாம் இல்லை. வெதர் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ஏறிண்டு தான் வரப்போகுது. ஹியூஸ்டன் ஹீட்டை நினச்சாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்டோர் பிளான்ட், மணி பிளான்ட்டு தான் நான் வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுருந்தேன். ஏன்னா கோல்டாக இருக்கிறச்சே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் வைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து வெதர் கொஞ்சம் வார்ம் ஆனதுனால இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ நான் வெளியில் எடுத்து வைப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கிச்சனை வந்து வைண்ட் அப் பண்ணிவிடுவேன். ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணதுனால கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாகிடுது சிங்க்கு கிட்ட. யூஸ்வலி நான் அப்பப்போ வந்து பாத்திரத்தை லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து கிச்சன் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாத்தையும் ஒரு லைட்டாக இப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறம் நைட் டயத்துக்கு வந்து கொஞ்சம் எதே சிந்தி இருந்தது, வேறு எதே இருந்ததுன்னா அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும்
எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே தம்ஸ் அப் கொடுக்கணும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பபாய்.